உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். ஏன் நம்ம தாய்மொழி படிக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம்? எதனால அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்தது அப்படின்னு சமூக அறிவியல் பாடத்துல சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நாட்டை காலி பண்ணணும் அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற லைப்ரரிய காலி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, அந்த நாட்டுடைய வரலாறே புத்தகத்துலதான் இருக்கும். அதுவும் அவங்களுடைய தாய்மொழியில தான் அதிகமா இருக்கும். அப்ப அவங்க வரலாறு தெரியாம போகணும் அப்படின்னா அததான் முதல் வேலையை செய்வாங்க. சின்ன சின்ன கிராமத்தெல்லாம் பார்த்தா லைப்ரரி இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இப்ப கூட போங்க, ஒரு 5 நிமிஷம் அந்த புக்கை எடுத்து படிங்க. அதை விட்டுட்டு வர மனசே இருக்காது நமக்கு. ஏன்னா எல்லாத்தையோட ஒரு முழு திருப்தியை கொடுக்கறது புத்தகம் மட்டும்தான். அதுலதான் எல்லாமே இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எதை சாப்பிடணும், எப்படி தூங்கணும், நம்முடைய கலாச்சாரம்ன்றது அதுலதான் இருக்கும். உதாரணம் பாருங்க, நம்ம கிச்சன்ல மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சள் பத்திய கதை, சின்ன கதை யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்க. அது எதுக்கு பயன்படுது? நம்முடைய இந்தியாவில சடங்கு எல்லாத்துலயும் முதல்ல வைக்கக்கூடிய பொருள் அதுதான். உணவா பயன்படுது. வேற என்ன பண்றோம்? மருந்தாவும் பயன்படுத்துறோம். இது இப்பவான்னு கேட்டா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அதனுடைய தாய் வீடு எது அப்படின்னா இந்தியாதான். இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றத நம்ம வரலாறு இந்த மாதிரி படிக்கணும். படிச்சனாதான் இது நம்ம நாட்டுடைய பொருள் அப்படின்னு நமக்கு தெரியும். இத வேற ஒரு நாடு பேர் சொல்ல விரும்பல, அந்த நாடு என்னுடைய பொருள் அப்படின்னு உரிமை கொண்டாட போயிருது. நம்ம நாட்டுல இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இருக்கா இல்லையா? நம்மாழ்வாரும் வட மாநிலத்துல இருக்கிற இன்னொரு விஞ்ஞானியும் சேர்ந்து இது எங்க நாட்டுடைய பொருள்னு அதை தடுத்து நிறுத்தி மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தாய்மொழி தமிழ்ல படிக்கும் போதுதான் நம்ம நாட்டுடைய பொருள் கூட எதுன்னு நமக்கு தெரியும். அதுக்காக தான் தமிழ் படிங்க அப்படின்னு சொல்றது. ஒரு சின்ன தகவல் சொல்லி சொல்லி ஏன் இதை சொல்றேன்னா, அதுல பெரிய நமக்கு வரலாறு இருக்குது. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம் இருக்குது. அதுக்குதான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். இப்ப ஏன் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல்ல என்ன போடணும்? சுழி. ரப்பர் மூடி இருக்குது இல்லையா, இல்ல வாட்டர் பாட்டில் மூடி, அதை எடுத்து முதல்ல சுழி போட்டுக்கணும். இரண்டாவது என்ன போடுறோம்? படுக்கை கோடு. பென்சில் இருக்குல்ல, பென்சிலை வச்சு படுக்கை கோடு போட்டுக்கிறோம். மூன்றாவது என்ன போட போறோம்? நேர்கோடு. பென்சில், ஸ்கேல் எது வேணாலும் வச்சு நேர்கோடு போட்டுக்கலாம். நான்காவது என்னன்னா, ஏவுக்கும் ஏவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரே ஒரு சாய்வு கோடு மட்டும்தான் அதுக்கு வித்தியாசம். அததான் இங்க ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அது லாஸ்டா போடக்கூடியது சாய்வு கோடு. வீட்டுல ஸ்பூனு, ஃபோர்க் எது இருந்தாலும் அதையும் வச்சு சாய்வு கோடு போட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். எந்த பொருள் கையில கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சுலபமா ஏ எழுதிடலாம், ஏவும் எழுதிடலாம். நோட்ல ஒரு முறை பார்த்துடலாமா? பாருங்க, முதல்ல என்ன போட போறோம்? சுழி. அடுத்தது படுக்கை கோடு. அடுத்தது நேர்கோடு. அவ்வளவுதான். ஏ எழுதலாம் பாருங்க. சுழி, படுக்கை கோடு, நேர்கோடு, அடுத்தது சாய்வு கோடு. அவ்வளவுதான். ஏ. ஏ எருது, ஏ ஏனி. ஒரு உதாரணம் சொல்லி பார்க்கும்போது அந்த எழுத்து எப்படி எழுதுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்த பதிவில் பார்க்கலாம்.